பிரியமான சகோதரி சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்நாளிலே அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அவருடைய நாமத்தை வணங்கவும் அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாய் நம்மை தகுதிப்படுத்தவும் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இக்கால வேளையிலே அவரோடு பேச உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக நிலைநிறுத்துங்கள். ஆண்டவரே, நான் உம்மோடு பேச உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமாய் கிருபையோடு வல்லமையோடு 11 மாதத்தை கடந்து வந்து இந்த 19வது நாளை கூட இந்த மாதத்தில் காண செய்தருளின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்தித்து பாதுகாத்து ரட்சித்தருளும். உடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நீர் எங்களை மாற்றும். நாமம் மகிமைப்பட நாங்கள் வாழ்ந்திட நீங்கள் கருணை காட்டுங்க. உடைய வல்லமையினாலே நிரப்புங்க. உடைய மகிமையினாலே எங்களை நீர் அபிஷேகப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க என்று நாம் விண்ணப்பம் செய்யும் வார்த்தையை அவர் கேட்டு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை மகிமைப்படுத்துவார். நம்மை மகிமைப்படுத்தின தேவனுக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திட வேண்டும். அதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன வார்த்தை பேசப் போகிறார் என்று பார்ப்போம். என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று யாத்திரையாகவும் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. அவருடைய நாமம் நம்மிடத்தில் நிலைப்படுத்தும்படியாக அவருடைய நாமத்தை குறித்து நாம் பிரஸ்தாபப்படுத்த மகிமைப்படுத்த பூமி எங்கும் அவருடைய நாமத்தை நாம் சுவிசேஷமாய் எடுத்து உரைக்க நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறாராம். என்னை பார்த்து கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? இயேசு கிறிஸ்துவை நான் இதுவரை வணங்கினதில்லையே, எப்படி அவர் என்னை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்களா? எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். நாம் அவரை நினைக்கவில்லை என்றாலும் அவர் நம் நினைப்பாகவே இருக்கிற தெய்வம். எப்பொழுதும் உன் நினைவாகவே நான் இருக்கிறேன். என் மகளே, மகனே, என்னை விட்டு விலகிடாமல் என் செட்டைகளின் நிழலிலே இம்மட்டும் உன்னை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டேன் என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகிறார். எத்தனையோ ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள் நமக்கு வந்த போதிலும் கூட, உயிரை இழக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் கூட ஆச்சரியமாய் நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். அதிசயமாக நாம் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபையினால்தான் என்று இப்பொழுது நினைத்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி உங்களை அதிசயப்படுத்துகிற தேவன் அவர்தான் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு தெய்வம் நம்மளை காப்பாற்றினது என்று நினைக்க வேண்டாம். நம்மளை காப்பாற்ற ஒருவர்தான் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்பி வாழும் பொழுது, அவர் அண்டையிலே நாம் ஜீவிக்கும் பொழுது பெரிதான ஆசீர்வாதங்களையும் மகிமையான காரியங்களையும் நாம் செய்ய அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்கும். நாம் ஒரே ஒரு சம்பாத்தியத்தின் மூலமாய் குடும்பம் நடத்தப்படும். ஆச்சரியப்படுவார்கள் நம்மை காண்கிறவர்கள். எப்படி ஒரு சம்பாத்தியத்தின் நிமித்தமாக இத்தனை பேரை போஷிக்கின்றீர், இத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதே என்றெல்லாம் புகழும்படியாக மனிதர்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். உங்களை ஆசீர்வதித்த தேவன் யார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால்
அவர்தான் இயேசு கிறிஸ்து. நான் உன்னை மறக்கவில்லை மகனே, மகளே. நீ என்னை மறந்தாலும் வலது கையை பிடித்து வழிநடத்துகிற தேவன் நான் தான் என்று உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அப்பேற்பட்ட அதிசயமுள்ள தேவனை பற்றி கொள்ளுங்கள். அவரை நம்பி வாழுங்கள். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நிலைத்திருக்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின் பிரகாரம் நாம் வாழும் பொழுது நித்திய ஜீவன் உண்டென்று நாம் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும். நாம் வேண்டிக் கொள்கிறதான ஜெபங்கள் தாமதமானாலும் அந்த தாமதத்துக்கு ஏற்ற பலனை நாளத்தனையாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்பார்க்கிறதான எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் மகிமையாய் செயல்படுத்துவார். சரியா? நம்பி விசுவாசிக்கிறவன் ஒருபொழுதும் கெட்டு போனதில்லை. இயேசுவை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் ஏமாற்றமும் அடைந்ததில்லை என்று நீங்கள் அறியும்படியாக உங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே கர்த்தரை பற்றி கொண்டு நடங்கள். அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதித்தினால நிரப்பி காத்து ரட்சிப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.